2 திருடனுங்க ஒரு கண்டெய்னர் உடைச்சு உள்ள திருட போறானுங்க. அவனுங்க பூட்டை திறந்து திருடிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்க ஒரு பூனை வருது. அந்த பூனையை ஒருத்தன் துரத்துறான். திடீர்னு அந்த பூனை வந்து அவன் கழுத்திலே கடிச்சது. அவனும் அந்த பூனையை துரத்தி விட்டு அங்க இருக்க எல்லா பொருளையும் திருடி காருக்கு போறானுங்க. ஒருத்தன் மட்டும் ஏறிடுறான். பூனைக்கடி வாங்கினவன் ஏறவே இல்லை. சீக்கிரம் உள்ள வாடா நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். பூனைக்கடி வாங்கினவன் இவனையும் பிடிச்சி கடிச்சு வச்சிடறான். அப்பதான் தெரிஞ்சு இவன் ஜாம்பியா மாறிட்டான்னு சொல்லிட்டு இவன் வழி தாங்க முடியாம அவனை பிடிச்சி ஆத்துல தள்ளிடுறான். ஆத்துல விழுந்தவன் வெடியும் போது அந்த பக்கம் ஆத்துல ஏஞ்சிக்கிறான். அவன் அங்கே எழுந்து ஒரு கறிக்கடையை உடச்சிட்டு உள்ள இருக்க பச்சை கறியெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை சுற்றி இருக்கிறவங்களாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அங்கே போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் இவனை பிடிக்க பார்த்த உடனே அவன் அங்கேருந்து ஓடிடுறான். அங்கேருந்து ஓடினவன் நேராக ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ளே போயிடுறான். அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே எல்லாரையும் ஒவ்வொருத்தராக கடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 3/4 பேர் ஜாம்பியாவே மாறிட்டாங்க. அவங்க எல்லாரும் அங்கே இருக்க மொத்த பேரையும் கடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய பேர் ஜாம்பியா மாறதை அந்த அப்பார்ட்மெண்ட்டோட இன்சார்ஜ் லேடி பார்த்துடுறாங்க. இப்போ அவங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஒரு ரூமில் 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவன் காலைல கறி சாப்பிட்ட வீடியோ இன்டர்நெட்டில் வைரல் ஆயிடுச்சு. இவங்க எல்லாம் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. நம்மளும் இதே மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த இன்சார்ஜ் லேடி இந்த ரூம்குள்ளே ஓடி வந்துடுறாங்க. கதவை சாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கதவை சாத்தினதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நான் ஒரு மான்ஸ்டரை பார்த்தேன்னு சொல்றாங்க. மான்ஸ்டர் எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனலுக்காரங்க கேட்கறாங்க. மான்ஸ்டர்னு சொன்னோடனே அவங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல. டக்குன்னு அவங்க திரும்பும் போது அந்த கம்ப்யூட்டர்ல அவங்க பார்த்துட்டு இருந்த வீடியோ பாஸ் பண்ணது தெரியுது. இவன் தான் அந்த மான்ஸ்டர் எல்லாரையும் போட்டு கடிச்சிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அந்த யூடியூப் சேனலுக்கு எல்லாரும் நம்ம இப்போ போய் வீடியோ எடுத்தால் தான் நம்ம பிரபலமாக முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே போய் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே அவங்க அசிஸ்டண்ட்டையும் ஓனரையும் போட்டு ஜாம்பி கடிச்சிருது. இப்போ ஹீரோவும் ஹீரோயினி மட்டும் அங்கேருந்து வேகமாக ஓடி வந்துடுறாங்க. அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே அதில் பாட்டு போட்டு கயிறை கட்டி தொங்க விட்டுறாங்க. அந்த மியூசிக் சத்தத்துக்கு அங்கேருந்து எல்லா ஜாம்பிஸும் அந்த டேப் ரெக்கார்டரை பிடிக்கிறதுக்காக வராங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் வேகமாக தப்பிச்சு பார்க்கிங் லாட்டுக்கு போயிட்டு கார் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அந்த இன்சார்ஜ் லேடியும் வந்துடுறாங்க. அவங்களும் ஜாம்பியாக மாறினதால இப்போ ஹீரோவை போட்டு கடிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோ நம்மளும் ஜாம்பியாக மாற போகிறோம், அதுக்குள்ளே ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. அப்போ தான் கீழே ஏதோ கிடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஒரு பல்சேட் கிடக்குது. அந்த இன்சார்ஜ் லேடிக்கு உண்மையான பல்லு இல்லை போல, அது பல்செட்டு தான். அதனால நம்ம தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வேகமாக அந்த அப்பார்ட்மெண்ட் தப்பிச்சு வெளில போயிடுறாங்க.